எக்கோ நாம எல்லாம் வந்துட்டோம். இன்னும் இந்த சரோஜாக்காவை மட்டும் ஒன்னும் காணவே காணோம். சின்ன பொண்ணு பஸ் வேற உள்ள போயிடுச்சு. அவ எங்கடி ஒரு குரல் குடுறியாவல? நம்ம ஊருக்கு என்ன பஸ் அடிக்கடியா வருது? ஒரு நாளைக்கு 2 சிங்கிள் தான் வருது. கூப்பிடுறியாவல ஒரு குரல் விடு. ஓ சரோஜாக்காவ் சீக்கிரம் வாங்க, பஸ் உள்ள போயிருக்குது. ஓடியாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த சரோஜாக்கு மட்டும் அவர் எங்க இருந்தா லேட் ஆகுமோ தெரியல. வசந்தி நான் நேத்தே சொன்ன அதுக்கு சந்தைக்கு போகணும், காலையிலே போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு. இந்த சரோஜா எங்கன்னா வருதா பாரு. எவ்வளவு டைம் ஆகுது, நம்ம அதுக்காக இந்த வெயில நின்னு கிடக்குறோம். ஏடி சின்ன பொண்ணு என்ன பஸ் உள்ள போய்க்குதா? பின்ன பஸ் போய் 10 நிமிஷம் ஆகுது. இதான் வர்ற நேரம். சீக்கிரம் வந்து நின்னா தானே அங்க கையை கட்டி அங்க ஏறி போயிடலாம். ஏண்டி இப்ப பஸ் போச்சுன்னா டீ குடிக்கிறதுக்கு அது பண்றதுக்கு இது பண்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்துல புர்ருன்னு வந்துறாங்க. ஏக்கா உனக்கு என்ன வேலை? ஒன்ன மாதிரி தானே நாங்களும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வர. என்னதான் வேலை செய்யறோம் உனக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? ஏடி சின்ன பொண்ணு என் மாமியா கேள்வி என்கிட்ட போட்டி போட்டு நீ இருக்கிற வேலையெல்லாம் என் தலையிலேயே கட்டிடுறாடி. கூட மேட ஒத்தாசு கூட பண்ண மாட்டா பாத்துக்க. ஏடி சரோஜா, நானே 2 பசங்களை வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு சாப்பாடுலாம் கட்டி கொடுத்துட்டு மதிய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இதேதான் ஓடியாரனே. உனக்கு வரதுக்கு இவ்வளவு லேட்டு. சரி வாங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிப்போம். என்னடி நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து நின்னு கிடக்கோம், இன்னும் பஸ்ஸே காணல. இவதான் சரோஜாக்கான்னு ஏன விட்டுக்கிட்டு இருந்தா. எங்கடி பஸ் காணா? பஸ் எங்க? டவுன் பஸ்னா முன்னப்பின வரதா செய்யும். அது நான் டொய்ன்னு வந்து நிக்கும். ஏடி பஸ் வரது போல ஓர வாங்கடி எங்கனா இடிச்சு தள்ளின்னு போயிட போறோம். ஓர வாங்க. பஸ் வந்துச்சு. கையை காட்டுங்க. அப்பதான் நிறுத்தம். இல்ல போய்க்கிட்டே இருப்பா. கையை காட்டுங்க. ஏமா ஓரமா நில்லுங்கம்மா. வழியில வந்து இப்படி நின்றா பஸ் எப்படி போறது சொல்லு. நிறைய எல்லாரும் கும்பலா வந்து பஸ்ஸுக்கு முன்னாடி விழுந்துருப்பீங்க பாத்துக்க. இலவச பேருந்து இல்ல, அதான் கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டுட்டோம். வந்து பஸ்ல ஏறுங்கம்மா எல்லாரும். என்னடி கண்டக்டர் ரொம்ப ஓவரா பேசுறாரு. நிக்கலையாக்கா முத பஸ்ல ஏறலாம், அப்புறம் உள்ள போய் கண்டக்டர் என்னன்னு கவனிக்கலாம். ஏறுங்க. இங்க அவ கொரட்டை வீட்டுல தூங்கி இருக்கா. எழுப்படியாவல நாம நிக்க அவ மட்டும் உட்கார்ந்து தூங்கி இருக்கா. எழுப்பு. ஏமா எல்லாரும் எதுக்குமா நிக்கிறீங்க? சீட்டு தான் இருக்குல்ல, உட்காருங்க. டேட்டனே அங்க உட்கார்ந்து இருக்குது என் ஃப்ரெண்டு. அவ கொரட்டை வீட்டு தூங்கிட்டு இருக்கா. என்ன ஏன்னு விசாரிச்சுட்டு அப்ப நாங்க உட்கார்றோம். ஏமா விசாரிக்கிற நேரமா இது? முத சீட்ல உட்காருங்கம்மா. எங்கன்னா கீழே வீந்து தொலைக்க போறீங்க. ஏண்டி இழுவ ஏக்கோ என்னக்கா ஏதோ தொட்டு எழுப்பின்னு இருக்கிறீங்க? 2 போடு போடுங்கக்கா, அப்பதான் அவ எழுந்திருப்பா. நல்லா விசாரமா காத்து வாங்கி தூங்கிட்டு வராமா அவ. ஏம்மா ஏக்கோ ஏங்க என்ன கொட்டனீங்க? நான் கொட்டல இழுவ. நீ படுத்துட்டு கறந்தியா? உன்னை தட்டி எழுப்புன. எனக்கு தெரியாதா தலையில கொட்டுறதுக்கும் தட்டி விடுறதுக்கும்? சரி ராதிகா, இப்போ நீ எங்க போற? எங்க இருந்து வார? ஹாய் இழுவே, எங்க போயிட்டு இருக்க? நம்ம ஊருக்கு தான் போயின்னு இருக்கேன். என்ன நம்ம ஊருக்கா? நாங்களும் நம்ம ஊர்ல இருந்தா ஏறணும். 2 ஊர் 3 ஊர் தள்ளி போயின்னு இருக்குது பஸ். ஏன்னா அப்படியா? நான் கூட நம்ம ஊர்ல தான் இறங்கணும்னு நினைச்சேன்ல. இப்போ என்ன பண்றது? பஸ் திண்டிவனம் நோக்கி போயின்னு இருக்குது. போய் வர பஸ்ல வேணா வா. என்னது திண்டிவனம் போகுதா? ஆமா, நீங்க எல்லாம் எங்க போறீங்க? இன்னைக்கு சண்டே இல்ல, அதான் நாங்க எல்லாம் சந்தைக்கு போறோம். என்ன சண்டைக்கு போறீங்களா? சண்டை இல்ல இழுவ, சந்தை. காய்கறி வாங்க சந்தைக்கு போறோம். சரி வாங்க, காலெல்லாம் வலிக்கு உட்காந்துக்கிட்டு பேசலாம். சரி நீ வாயா இழுவ, சந்தைக்கு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவ. காயெல்லாம் வீட்டுல கிடக்கு சின்ன பொண்ணு. ஆனா சரி என்ன பண்றது, பஸ் போய் திரும்பறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். சரி உங்க கூடியாவது நாங்க பேராக்கா வரேன். வாங்கம்மா வாங்கக்கா வாங்க. ஒரு கூறு 20 ஃப்ரெஷ்ஷான காய்மா, நல்ல காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வாங்க வந்து வாங்கிக்கங்க, சமைச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்பாடா ஒரு வழியா நம்ம சந்தைக்கு வந்தாச்சு. சின்ன பொண்ணு அங்க பாருடி, ஒரு கூறு 20 ரூபாய் கூறாங்க. வாடி அங்க போவோம். ஆமாக்கா நானும் பார்த்தேன், வாங்க கேப்போம். வாங்கம்மா வாங்க. கூறு 20 ஃப்ரெஷ்ஷான காய் வாங்கிட்டு போங்க. என்னன்னு கூறு 20 விக்கிறீங்க? அங்கெல்லாம் கூறு 10 விக்கிறாங்க. நீங்க என்ன 20 விக்கிறீங்க? ஏமா காய்கறி எல்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு பாருமா. அப்படியே நேரா நான் தோட்டத்துல இருந்து பறிச்சுன்னு வந்து விற்க. அதை போய் நீ கூறு 10 ரூபாய்க்கு கொடுக்க சொல்ற, எப்படிமா கட்டுப்படி ஆகும்? இங்க பாருங்க கடைக்காரரே, சந்தைக்கு வந்தா கம்மியான விலையில காய்கறி கிடைக்கும், வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஆனா நீங்க என்னடானா ஒரு கூறு 20 விக்கிறீங்க. கொஞ்சம் குறைச்சு கொடுங்க. ஏமா இந்த சந்தையில எல்லா இடத்தையுமே நீங்க வேணா போய் பாருங்க. கூறு 20 தான் விக்கிறாங்க. நான் குறைச்சுதாம்மா விக்கிறேன், கம்மியா தான் விக்கிறேன். என்னடி சின்ன பொண்ணு, இங்கே வாங்கிடலாமா? 20 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. எல்லா இடத்தையும் கூறு 20 ரூபா தான் விக்கிறாங்களா? அடியே வசந்தி இரு, இங்க மட்டுமா கடை இருக்குது? எத்தனை வியாபாரிங்க இருக்கிறாங்க. எல்லா இடத்தையும் போய் சுத்தி பார்த்துட்டு வந்து பாப்போம். ஆமா வேற எங்கனா கூறு 10 விக்காமல போயிடுவாங்க. அங்க போய் வாங்குவோம் போங்க. ஏமா அந்த அம்மா தான் வாங்குறேன்னு சொல்லுது இல்ல, இங்கே வாங்க வேண்டியதானே. அப்புறம் ஏமா என் பொழப்ப கெடுக்குறீங்க? நீங்க என்ன சும்மாவா காய்கறி குடுக்குறீங்க? நாங்க காசு கொடுத்து தானே வாங்குறோம். வாங்க எல்லாரும் போவோம். போங்கம்மா போங்க. நீங்க எங்க போனாலும் இங்கதான் வரணும். இதை விட எல்லா இடத்தையும் விலை ஜாஸ்தி தான். போய் பார்த்தா தான் தெரியும். நீங்க என்னடி அந்த ஆள் வேற கோவப்படுறாரு. இங்கே வாங்கிக்கலாமா? வாங்கம்மா வாங்கக்கா வாங்க. எங்களது கடையில் வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், பாவக்காய், நெல்லிக்காய், மாங்காய், பச்சை மிளகாய் எல்லா காய்கறிகளும் இங்க இருக்குது. வாங்கம்மா வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. குறைஞ்ச விலை, மலிவான விலை.
ஏக்கா அன்னைக்கு எல்லா காய்கறியும் ஒரே கடையிலே கிடைக்குது. இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு சொல்லிட்டு பச்சை பச்சைன்னு இருக்குது. வாங்க இங்கே கேப்போம். என்ன பண்ணே? ஆமாண்டி, குறைஞ்ச விலையா மலிவான விலையா? வாடி இங்கே கேப்போம். காய்கறி கடைக்காரனே, தக்காளி வெங்காயம் எல்லாம் 1 கிலோ எவ்வளோ? ஏமா தக்காளி 1 கிலோ 100 ரூபாய், வெங்காயம் 1 கிலோ 80 ரூபாய், கத்திரிக்காய் 1 கிலோ 120 ரூபாய், வெண்டைக்காய் 1 கிலோ 150 ரூபாய், முட்டைகோஸ் ஒண்ணு வந்து 50 ரூபாய். ஏடி சந்தைக்கு போனா சந்தையில கம்மியா கிடைக்கும் தான் வந்தோம். நான் எடுத்துட்டு வந்து 200 300 தான். இத வச்சு நான் எப்படி 100 200 300ன்னு வாங்க முடியும்? ஆஹா, இதெல்லாம் ஒண்ணும் சுத்தப்படாது. நம்ம முத கிட்ட கடையிலேயே கம்மியா தான் சொன்னாங்க. கூறு 20 ரூபாய் நாங்க. பேசாத வாங்க, நம்ம முத பார்த்த கடையிலேயே போய் வாங்கிக்கலாம். அங்கேயே குறைவா தான் இருக்கு. ஆமா நடங்க போலாம். தக்காளி எத்தனை கிலோ வேணும்? எங்க கிலோ கணக்கு வேணாம், ஒண்ணும் வேணாம். அங்கங்க கூறு 10 கூறு 20ன்னு விக்கிறாங்க. நீங்க என்னடானா தக்காளி 1 கிலோ 100 ரூபான்னு விக்கிறீங்க. ஏக்கா வாங்கக்கா போவோம். இந்த ஆளு என்னடானா தங்க விலையே விக்கிறான். ஆமாடி சின்ன பொண்ணு, இப்படி எல்லாம் வாங்கினா ஒண்ணும் கட்டுப்படாது. வா போவோம். நீங்க எங்க போனாலும் இதே விலைதாமா விற்பாங்க. அங்கங்க விலைவாசி ஏறி போச்சு. அடிக்கிற வெயில்ல காயெல்லாம் காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சுதான் நாங்க வியாபாரம் பண்ணிட்டு கிடக்கோம். ஆமா பொல்லாத வியாபாரம். போயா நீயும் காய்கறியும் 100 ரூபாய். எல்லாமே தக்காளி 100 ரூபாய். கடைக்காரரே இந்தாங்க, இதுலயும் காய்கறியே கூறு 20ன்னு போடுங்க. ஏமா நான் தான் சொன்னேனே, எங்க போனாலும் எங்க வந்தாலும் இங்கதான் வரணும்ட்டு. பாத்தியா, சொன்னிய மாதிரியே வந்துட்டீங்க. அக்கா என்னக்கா விட்டுப்புட்டு வந்துட்டீங்க? இப்போடி சின்ன பொண்ணு, உன் கூட வாங்கினா இந்த காலத்துக்கு காய்கறி வாங்க முடியாது போலகுது. ஏனே எங்களுக்கும் கூறு 20ன்னு காய்கறி போடுங்க. இல்லம்மா, உனக்கு மட்டும் நான் போட மாட்டேன். என்கிட்ட இருந்து கஸ்டமரை நீ கூட்டிட்டு போனல. என்ன எனக்கு போடுங்கண்ணே? இல்லம்மா, நீங்க 2 பேர் தானே கூட்டிட்டு போனீங்க. உங்க 2 பேருக்குமே கிடையாது. என்ன கோச்சுக்காதீங்கண்ணே, நாங்க இதுக்கப்புறம் சந்தைக்கு வந்தா உங்க கடையில தான் வாங்குவோம். கோச்சுக்காத, நீங்க அவங்களுக்கு போடுங்க. சரிம்மா, நான் உங்களுக்காக பார்த்து போடுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. சரிண்ணே, சரி. நாங்க காசு சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரிம்மா, சரியாதான் இருக்கு. சரி, எல்லாரும் காய்கறி வாங்கிட்டீங்களா? கிளம்புவோமா? இந்த பஸ் விட்டா அதோட நடந்துதான் போகணும். வாங்க சீக்கிரமா போவோம். சரோஜக்கா என்னாச்சு, உங்க வீட்லயும் தண்ணி இல்லையா? எங்கடி சின்ன பொண்ணு, தண்ணி இருக்குதே. 2-3 நாளா தண்ணியே சரியா வரவே இல்ல. குடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போற? தண்ணி பிடிக்க போறியா? ஆமா சரோஜக்கா, தண்ணி பிடிக்க தான் போறேன். வீட்டுல சுத்தமா தண்ணியே இல்ல. என்ன வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா தண்ணி மட்டும் இல்லாம இருக்கவே முடியாது. தண்ணி இருந்தாதான் வேலையே நடக்குது. ஆமா சின்ன பொண்ணு, தண்ணி இல்லைன்னா ஒரு வேலை கூட செய்ய தோணறது இல்ல. அன்னைக்கு வாங்க தண்ணி எடுக்க போலாம். சரி சின்ன பொண்ணு, இங்கே இரு, நான் போய் 2 தவளை எடுத்துறேன். சீக்கிரமா எடுத்துட்டு வா சரோஜக்கா. போ சீக்கிரம் ஓடியா. ஏண்டி சின்ன பொண்ணு, இரு வந்துட்டேன். அம்பாரமே சாஞ்சி வந்தாலும் நீங்க சீக்கிரம் வரமாட்டீங்க. என்ன சின்ன பொண்ணு, போமா? ஏக்கா இருக்கா சரோஜக்கா வருதான் கொடை எடுத்தாருன்னு ஓடிக்குது. அதுக்கேண்டி அத்தனை குரல் கூட்ட? நான் இன்னும் எதனா ஒரு 2 வேலை செஞ்சுட்டு வந்திருப்பேன். ஆமா, நான் உனக்கு கூப்பிடலனா பொழுதுக்கு தான் போயிருக்கணும். சின்ன பொண்ணு வந்துட்டேன்டி, போலாமா? அவளே வந்துட்டால, வாங்க போவோம். நடங்க வெயிலுக்கு முன்னாடி போய் தண்ணி எடுத்துன்னு வந்தலாம்னு பாக்குறோம். சரோஜக்கா அன்னைக்கு நடைய பத்தியா? ஏண்டி சும்மா வாங்கடி. ஏக்கா குடத்தை நான் வைக்கிறேன், நீங்க அடிங்க. இவ கூட வந்தாலே இதேதான் வேலையை நம்ம தள்ள கட்டுருவா. சின்ன பொண்ணு, உன் குடத்துக்கு நான் அடிக்கிறேன், என் குடத்துக்கு நீ அடி. சரிக்கா அடிக்குள்ள பாத்துக்கலாம். நீங்க போய் அடிங்க. சின்ன பொண்ணே, வந்த உடனே உன் வேலைய ஆரம்பிச்சிட்ட. சின்ன பொண்ணே, இந்த வசந்தி தண்ணிக்கு வரவே இல்ல பாரு. அவ வீட்ல தண்ணிக்கு இருக்குதா என்ன? யாரு வசந்தி வீட்லயா? அவ வீட்ல தண்ணி இருக்கவே இருக்காது. ஆனா ஓவரா பில்டப் அடிச்சுக்குவா. ஏன் சின்ன பொண்ணே, வசந்தி ஒரு குரல் கூப்பிட வேண்டியதானே? ஏக்கா நான் கூட்டிருப்பேன். அவ என்ன சொல்லிருப்பா தெரியுமா? எனக்கு தண்ணியே அடிக்க தெரியாது, தண்ணியே பிடிக்க தெரியாது, எப்படி பிடிக்கிறது எங்க அடிக்கிறதுன்னு கேளாத மேலே கேட்டு கிடப்பா. அதுக்குதான் அவளை கூட்டிட்டு வந்தா நம்ம தான் அவளுக்கு வேலை செஞ்சுட்டு போகணும். அதனாலதான் நான் வந்துட்டேன். சின்ன பொண்ணு, அங்க பாருடி, அவ வர. அவளுக்கு 100 ஐஸ்டி அவளுக்கு. ஏக்கோ, நம்ம பேசுறதே எதனா காதுல விழுந்திருக்குமா என்ன? ஒட்டிக்கிட்டு கேட்டிருக்க போறா. அதெல்லாம் கேட்டிருக்காது அவளுக்கு. கேட்டிருந்தா இப்படியா வருவா? அமைதியா வரா பாரு. என்ன எல்லாம் அப்படியே ஒரு ஷாக்காய் நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வசந்தி, சும்மா தான் உன்னை பாத்துட்டே நிக்க. நீதான் எப்பவுமே தண்ணிக்குன்னு வெளியில வர மாட்டல்ல, அதான் புதுசா இருக்கேன்னு பாக்குறோம். சின்ன பொண்ணு, ஒரு வார்த்தை நீ என்ன கூப்பிட்டியா? 2-3 நாளா தண்ணி தானே வரல ஊருக்குள்ள. என்னையும் ஒரு குரல் கூட்டிருந்தா நானும் 2 குடத்தை எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. அதெல்லாம் இல்ல நாலுமுடி. எங்க நான் உன்னை கூப்பிட்டு எப்படி நீ இந்த வீடு விட்டு வெளியே வர மாட்டேன்? அதுவும் இல்லாத வெயில், நீ சுத்தமா வெளியே வர மாட்டேன். அதான் நான் உன்னை கூப்பிடாத வந்துட்டேன். அதான் இந்த வெயில் எல்லாம் எனக்கு செட் ஆகாதுதான். அதுக்கு என்ன பண்றது? தண்ணி இல்லையே, என் மாமியாக்காரியே போவே மாட்டாங்க. அதான் நான் 2 குடத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அட கடவுளே, இதெல்லாம் நம்ம கேட்கணும்னு நம்ம தலையில எழுதி வச்சிருக்கு. ச்சே. ஆமா, இவளுக்கு தண்ணியே அடிக்க தெரியாது பாரு. வெளிநாட்டுல இருந்து கீழே குதிச்சிருக்கா. ஓவர் சீனு. ஏக்கா அன்னைக்கு நீங்களும் ஒரு குடம் அடிச்சுக்கன்னு எனக்கு ஒரு தவளை அடிச்சு கொடுத்துருங்கக்கா. அடிச்சு கொடுக்கணுமா? ஆமாக்கா, ப்ளீஸ்க்கா, எனக்கு எப்படி அடிக்கிறதுனே தெரியாது. இந்த 2 குடம் மட்டும் நீங்க அடிச்சு கொடுத்துறீங்களா ப்ளீஸ்க்கா? அப்படியே சின்ன பொண்ணு கிளம்பிடு, இங்க இருந்து உனக்கு ஆபத்து, ஓடிடு. ஏக்கா இருங்க, ஒரு நிமிஷத்துல வாரேன். சின்ன பொண்ணு, ஐயோ மாட்டி விட்டு ஓட்டாலே சின்ன பொண்ணு. சரி கொண்டாந்து அந்த பக்கம் வை. ஏலாய தலை எழுத்து. ச்சே சிக்கோ, என்னக்கா இவளுக்கெல்லாம் நீ தண்ணி அடிச்சு கொடுக்கணுமா என்ன? அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதா? என்னடி பண்றது? என்னாலயே ஒண்ணும் முடியவே இல்ல. இதுக்கே இப்படி ஒண்ணு அடிக்கணுமா? அந்த குடத்தை போய் மாத்தி வை, வேற குடம் எடுத்து வை. அக்கா சரோஜக்கா. என்ன வசந்தி, என்ன சொல்லு? சரோஜக்கா, நீங்க என்ன பாத்தீங்களா? இங்க பாருங்க, நான் கட்டியிருக்கிற சாரி புதுசு, புது மாடலு, புது டிசைனா வந்திருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. சோதனையிலே சத்திய சோதனை. ச்சே, இதெல்லாம் ஒரு புடவைன்னு நல்லா இருக்கா வேற கேக்குறா. நல்லா இருக்கு வசந்தி, உனக்கு சூப்பரா இருக்கு. நான் ஃபர்ஸ்டே பார்த்தேன், கேட்கலாம் தான் நினைச்சேன். அழகா இருக்கு. குந்தாணி தண்ணி அடிக்க விட்டுட்டு புடவை நல்லா இருக்கான்னு கேக்குறா. அது நல்லா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன சொல்லு.
சரோஜக்கா, நீங்க தான் என் புடவைய பார்த்த உடனே அழகா இருக்குது, புது மாடலா இருக்குதுன்னு கேப்பீங்க. அதான் நான் சொன்னேன், இது இப்ப வந்திருக்கிற புது மாடலுக்கா எங்க வீட்டுக்காரு எனக்கு பர்த்டேக்கு எடுத்துக்கிட்டாரு. நான் இப்பதான் கட்டுற பாத்துக்கோங்க. பாத்திரேவா பாத்திரே பொல்லாத பாத்திரே. இவளுக்கு இவங்க வீட்ல மாமியாரி வீட்டை போய் வேலை செய்யணும், தண்ணி அடிக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா இல்லையா? அப்படியே வண்டா பாரு கல்யாணம் பண்ணிக்கணும். நம்மள மாதிரி சிக்கனா நல்லா மிளகா அரைக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கா போல. பெத்து விட்டுருக்காங்க பாரு வீட்ல, அவங்கள சொல்லணும் இதெல்லாம். ஏமா மின்னலே, உன் குடத்தை எடுத்தாந்து அங்க வை, அடிச்சு தாரேன். எக்கோ, என் பேர் மின்னல் இல்லக்கா, வசந்தி. ரொம்ப முக்கியம். வை வை, அடிச்சு தாரேன். வாயில வா. என்ன தண்ணி பிடிக்க வந்திருக்கியா? தண்ணி பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எங்க இங்க வச்சுன என் குடத்தை காணா? குடமா? இங்க எந்த குடமும் இல்லையே. என்ன குடம் இல்லையா? நான் தான் 2 குடத்தை எடுத்தாந்து காணிக்கிட்ட வச்சுட்டு போனனே. இங்க பார்த்தா இப்ப குடமே இல்ல, நீங்க வச்சு அடிச்சிட்டு கிடக்கீங்க. ஏக்கா, நாம வரும்போது இங்க எதனா குடம் இருந்துச்சு? எதுவுமே இல்ல தானக்கா. நான் எங்க குடத்தடி பார்த்தேன், இங்க எதுவும் பார்த்த மாதிரி இல்ல. நானே வயித்தறிச்சல தண்ணி அடிச்சுன்னு கிடக்கேன். அடிச்சு அடிச்சு என்ன ஏத்திடுவா பழகுது மேல. ராதிகா ராதிகா, அதோ கிடக்குதே 2 குடம், அதுவா பாரு. ஆமா, என் குடம் யார் அங்க தூக்கி போட்டது? ஏமா, உன் குடம் இங்க யாரும் தூக்கி போடலமா. நாங்க வரப்போ எந்த குடமும் இங்க இல்ல. எப்ப வந்தேன் தெரியுமா? 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். குடத்தை வச்சுட்டு அப்படி போய் வரதாங்காட்டி என் குடமையும் காணா, ஒன்னையும் காணா. அக்கா, யார் பண்ண வேலைன்னு தெரியலக்கா, குடத்தை அங்க தூக்கி போய் வச்சிருக்காங்க. ஏய் ஆமாண்டி, இவ ஒரு பஜாரி, இவ வாயில நிக்கவே முடியாது பாத்துக்க. சரி, அந்த சின்ன பொண்ணு எங்க? குடத்தெல்லாம் அடிச்சு முடிச்சாச்சு, அவ வந்தா கூட நான் அப்படி எங்கன்னா விலகி போவேன். சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, ஓ சின்ன பொண்ணு. என்னக்கா, அடிச்சு முடிச்சிட்டீங்களா? சரி, கொஞ்சம் நவுருங்க, நான் அடிச்சுக்கிறேன். அடே, இழுவ வந்திருக்கு போல. ஏடி சின்ன பொண்ணே, அவ இங்க 2 குடம் வச்சிட்டு போயிருந்தாராம். அதை யாரும் அங்க தூக்கி போட்டுருக்காங்க. அதனால அவ திட்டிட்டு போறா. அவன் ஏத்திட்டு போறான். நம்ம வரும்போது எந்த குடமும் இங்க இல்ல, நம்ம தான் வந்தோம். நமக்கு வரும்போது காலியா தான் இருந்துச்சு, நம்ம அடிச்சுக்கிட்டு தான் அவ அடிக்கணும். சரி நவுருங்க, நான் அடிக்கிறேன். சின்ன பொண்ணே, உனக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். நீ குடத்தை எடு, நான் தண்ணி அடிச்சுக்கின்னு விடுறேன். நான் ஏன் குடத்தை எடுக்கணும்? நான் வரும்போதுலாம் இங்க எந்த குடமும் இல்ல, நான் அடிச்சுக்கிட்டு தான் விடுவேன். சின்ன பொண்ணே, இங்க பாரு, உன் குடத்தை நீ இப்ப எடுக்கலனா உன் குடத்தை தூக்கி போட்டுட்டு என் குடத்தை நான் வச்சுக்குவேன், சொல்லிட்டேன். என்ன உன் குடத்தை வைப்பியா? வச்சுதான் பாரு. வைக்காத பின்ன எங்க போற? மரியாதையா உன் குடத்தை எடு. என்னால எடுக்க முடியாது. நான் எல்லா குடத்துக்கும் அடிச்சிட்டு தான் நான் அப்புறமா விடுவேன். அப்புறம் வேணா நீ அடிச்சுக்கோ. சின்ன பொண்ணே, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன் நானு. மரியாதையா உன் குடத்தெல்லாம் எடு. நான் எப்ப தெரியுமா வந்தேன்? நீ எப்ப வந்தா என்ன? ஆளும் இல்ல, குடமும் இல்ல, இடம் காலியா தான் கிடந்துச்சு, நான் வச்சு அடிக்கிறேன். ஏனே காலியா கிடக்கும், நீ பாத்த? உன் குடத்தை நான் இங்க தான் வச்சிட்டு போயிருந்தேன். வீட்ல வாயிலெல்லாம் சொல்லக்கூடாது. வாடிய குந்தாணி. சின்ன பொண்ணே, நீ இது மாதிரி எல்லாம் பண்ணா எனக்கு கோவம் வரும். அப்புறம் அடி தான் நடக்க சொல்லிட்டேன் நானு. என்ன கோவம் வருமா? உனக்கு தான் அடிக்க தெரியுமா, நடக்க தெரியுமா? எனக்கும் தெரியும். வா, ஒண்டி கொண்டி பாத்துலாமா? வாடி. என்ன டியா? ஏமா சின்ன பொண்ணே, ஏந்திரடி ஏந்திரு. போனா போட்டுன்னு புட்டா, ரொம்ப ஓவரா தான் போயின்னு இருக்கற. எடி குந்தாணி, நீ என்னைய அடிச்சிட்டியா? உனக்கு இருக்குதுடி. எம்மா, யார்கிட்ட? என்கிட்டயே வா. ஏண்டி எல்லாரும் ஒரே ஊர்ல இருக்க, ஏன்டி இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஐயோ, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவங்க அம்மா கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ராதிகா ராதிகா, எந்திரி ராதிகா, எந்திரி. ஐயோ ஏம்மா, ஐயோ ஏம்மா. சரோஜக்கா, பாத்தீங்களா, நாயத்தை கேட்க போனா அடிக்கிறாங்க. இப்ப எப்படி இருக்கு ராதிகா? ஏண்டி இது தேவையில்லாத பிரச்சனை? நானா ஃபர்ஸ்ட் அடிச்சேன், அவ தானே முத அடிச்சா, அதுக்கப்புறம் தான் நானும் அடிச்சேன். ஏடி சின்ன பொண்ணே, உனக்கு அறிவு இருக்குதா? நம்ம எல்லாம் ஒரே ஊரு. நீ உன் முகத்தை அவளும் பார்க்கணும், அவ முகத்தை நீயும் பார்க்கணும். ஒரே முட்டை இப்படி அடிச்சுக்கிறீங்களேடி. நீ 2 குடம் பிடிக்கணும், அவ 2 குடம் பிடிக்கணும். அதுக்கே இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் பொறுமையா இருந்தா என்ன சொல்லு? ஏக்கா, நீங்களும் பாத்துன்னு தானே இருந்தீங்க. அவ தான் ஃபர்ஸ்ட் குடத்தை தூக்கி கடைசினாலே போட்டுட்டு சரின்னு போட்டான்னு பார்த்தா என்ன ஒரு உத விட்டு தள்ளுறா. அப்புறம் நான் இப்படி பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் நானும் 2 விட்டேன். அதுக்காக இப்படி அடிச்சுக்குவீங்க ஒரு தண்ணிக்காக? என்ன தண்ணியா? தண்ணின்னு சாதாரணமா சொல்ற? ஐயோ அம்மா, ஒரு உதையில என் குறுக்கே உடச்சு விட்டா பாத்துக்க. ஒல்லி பிச்சா இருந்து குந்தாணி அவதான். அப்பாடா, ஒரு வழியா எப்படியே தர்பூசணி கடையை போட்டாச்சு. இனி கூவ வேண்டியதான். வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. தர்பூசணிமா தர்பூசணி, விதவிதமா ரகரகமா தர்பூசணிமா தர்பூசணி, பச்சை கலர் பெருசு பெருசா தர்பூசணிமா தர்பூசணி. ஏண்டி சின்ன பொண்ணே, என்ன தர்பூசணி கடையெல்லாம் போட்டுட்ட? ஏக்கா, ஆமாக்கா, தர்பூசணி கடை போட்டுட்டேன். வாங்க வாங்க, 2 தர்பூசணி காயை எடுத்துட்டு போங்க வாங்க. என்ன சின்ன பொண்ணே, புதுசா பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்க போல? ஆமாக்கா, வீட்டுல சும்மா கிடந்தா என் மாமியார் கேள்வி இருக்கால, வாயை வச்சுக்கின்னு சும்மாவே இருக்க மாட்டா. என் மாமா சம்பாஷம் வந்து போறா, என் மாமசத்தை அழிக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொல்லம்பி தள்ளிக்கின்னு கிடக்கு. ஏக்கா, நம்ம கையில ஒரு வேலை 4 காசு இருந்தா தான் இந்த உலகம் நம்மள மதிக்கும். அதான் எது வேலை கிடைக்குதோ அப்படியே அதை செஞ்சுக்கின்னு பாத்துக்கின்னு போறேன். சரிடி, நல்ல விஷயம் தான். சின்ன பொண்ணே, தர்பூசணி கடையை போட்டுருக்க? இல்ல, தர்பூசணி கடை போட்டு இல்ல, தர்பூசணி செடி போட்டிருக்க. சின்ன பொண்ணுக்கு எப்பவுமே வெள்ளாட்டு தான். போ சின்ன பொண்ணே. சரி வசதி, தர்பூசணி வாங்கு. தர்பூசணி வாங்குற சின்ன பொண்ணே. ஒரு காய் எவ்வளவு? காய் வெறும் 100 ரூபா தான். 100 ரூபா தான் ஒரு காய். என்ன 100 ரூபாயா? என்னடி 100 ரூபான்னு சொல்ற? நம்ம ஊர் டவுன்ல நல்ல பெரிய பெரிய காய் எல்லாம் 50 ரூபாய்க்கு தராங்க. ஆமா வசதி, நீ என்ன தர்பூசணி முன்ன பின்ன பாத்திருக்கேன் என்ன? ஏன் டவுன்ல 50 ரூபாய் கொடுக்காங்கன்னு சொல்றியே, அந்த பழத்தை நீ நல்லா பாத்திருக்கியா இல்ல திங்கு தான் பாத்திருக்கியா? அது என்ன பழம்? சப்ப சப்பையா கிடக்கும், சின்ன சின்னதா இருக்கும். அதுவும் இல்லாத வெயில்ல காஞ்சி போய் நீரெல்லாம் வத்தன பழமா இருக்கும். அதை தான் அவங்க 50 ரூபான்னு சொல்லி விற்பாங்க.
என்ன சொல்ற சின்ன பொண்ணு, உண்மையாவா சொல்ற? ஆமாக்கா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? இங்க வேணா பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற பழம் நல்ல பெருசு பெருசாவும் இருக்கு, நல்ல செக்க செக்கேன்னு செவேன்னு இருக்கு. வேணும்னா ஒரு துண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குங்க, எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படியே சின்ன பொண்ணு, குடு குடு அப்ப ஒரு துண்டை ஆள் கொண்டனா குடு. இவன் என்ன ஒரு பேச்சுக்கு சாப்பிட்டு பார்த்து வாங்கணும்னா கேக்குறாளே. சரி, ஒரு 10 தானே கொடுப்போம், சாப்பிட்டு பார்த்தாவது 2-3 பழம் வாங்குதான்னு பாப்போம். வசந்தி, இந்தா தின்னு பாட்டுட்டு பழத்தை வாங்கு. என்னடி பீஸ் இது, திமோண்டு இருக்குது, இதுல என்னடி சாப்பிட்டு பார்த்துட்டு நான் ருசியா இருக்குதுன்னு சொல்ல முடியும்? நான் வேணா ஒரு பழத்தையே பாதியா வெட்டி கொடுக்கட்டா? ஓசையில கொடுத்தா ஓவரா பேசின்னு இருக்க. தின்னு பாரு ஃபர்ஸ்ட் வசந்தியே. நல்லா தான் இருக்கு. அடிக்கிற வெயில நல்லா குளுகுளுன்னு இருக்கு இந்த பழத்தை சாப்பிடும்போது. எனக்கு அப்படி ஒண்ணும் நல்லா தெரியலையே. ஏய், என்னடி சொல்ற? நல்லா தடிக்குது. அக்கா, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு நாக்குல சொரணை இல்ல போல. என்ன நல்லா இல்லையா? ஒரு பத்தியா நல்லா முள்ள உழுங்கிட்டு நல்லா இல்லன்னு சொல்ற நீ. ஏன் சின்ன பொண்ணே, ஒருவேளை இந்த பீஸ் மட்டும் தான் நல்லா இல்லையா என்னவோ? நீ வேணா வேற பீஸ் கூட நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். ஓசையில வாங்க வந்துட்டு இது இன்னொரு பீஸ் வேற கேக்குது. சரி சரி தருவோம். இது தின்னுட்டு போய் வெளியில நல்லா இல்லன்னு சொன்னா என் வியாபாரமே கெட்டு போயிடும். கொடுத்து தொலைவோம். இந்த வசந்தியே, இந்த பத்தை எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்லு. அப்பாடா, ஓசிலேயே 2 பீஸ் வந்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்கு. அப்ப 4-5 பழத்தை வாங்கிட்டு போ. எனக்கு எதுக்கு 4-5 பழம்? நான் என்ன கடையா வைக்க போறேன்? ஒரு பழம் போதும் எனக்கு. ஒரு பழமா? அப்படின்னா 100 ரூபா கொடுத்துட்டு ஒரு பழத்தை எடுத்து போ. சின்ன பொண்ணே, ஆனாலும் 100 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி சின்ன பொண்ணே. என்ன சின்ன பொண்ணே, இந்த பழத்தை போய் 100 ரூபாய் சொல்லி அநியாயம் இல்ல உனக்கு? நாம என்ன அப்படியே பழகிருக்கோம்? ஏதாச்சும் 1-2 பார்த்து போட்டு கொடு. வசந்தி, நீ வேற எங்கனா கூட போய் விசாரிச்சு பாரு. இந்த மாதிரி ஒரு பழம், அதுவும் இந்த 100 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது, தெரியுமா? என்னடி சின்ன பொண்ணே, ஒரே மட்டும் அந்த 100 ரூபாய் குறையாத இருக்க, ஏதாவது குறைச்சு பார்த்து கொடு. சரி, நான் யாருக்காகவும் இது வரைக்கும் குறைச்சதே கிடையாது. உனக்கு வேணா நான் ஒரு டைம் நான் குறைக்கிறேன். ஏன்டி இவளே, நானே ரேட் கொடுக்க சொன்னா நீ என்ன நாய் நரி மாதிரி குறைச்சு கிடக்க? இல்லக்கா, ரேட் எல்லாம் கம்மி கிடையவே கிடையாது. நான் வாங்குறதோட குறைவா தான் நான் விற்கேன். அதனால 100 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன். 100 ரூபாய் தான், 100 ரூபாய் தான், 100 ரூபாய் தான். என்னக்கா இவ 1 ரூபாய் கம்மி பண்ணல, அப்படியே 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் கூவறா? சின்ன பொண்ணே, ஒரு 5 குறைச்சு கொடுத்தா தானே 2-3 காய் வாங்கி போவாங்க, உனக்கு லாபமா விக்கும். அன்னைக்குலேக்கா உங்களுக்கு நியாயம் தெரியும். முதல்ல எப்படிக்கா மோசம் பண்ண முடியும் சொல்லுங்க. சின்ன பொண்ணே, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 5 கம்மியா கொடு சின்ன பொண்ணே, வாங்குறவங்க கூட ஒரு 2-3 காய் வாங்கி போவாங்கன்னு சொல்றேன். சரி, என்ன பண்ணலாம்? ஒரு பிளான் போட்டு பாப்போம். ஏக்கா, வேணும்னா நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு பழம் வாங்கினா 90 ரூபாய், 2 பழம் வாங்கினா 160 ரூபாய். என்ன 2 பழம் 160 ரூபாயா? என்ன இவ இதுக்கே வாய போலக்கா? ஆமா ஆமா வசந்தி, 2 பழம் 160 ரூபாய் தான். சரி சின்ன பொண்ணே, எனக்கு ஒரு 2 பழம் நல்ல பழமா பார்த்து எடுத்து கொடு. இந்த 2 பழமும் நல்ல பெரிய பெரிய பழம், நல்ல பழம், டேஸ்டாவும் இருக்கும். புடி. என்னடி சின்ன பொண்ணு, காசு கரெக்டா இருக்குதானே எண்ணி பாத்துக்கோ, நான் வரேன். என்னக்கா, நீங்க ஒரு பழம் வாங்கிக்கோக்கா. சின்ன பொண்ணே, ஒரு பழமா கொடு, நல்ல பெரிய பழமா கொடு. சரிக்கா, இந்தாங்க வாங்கிக்கோங்க. இந்த சின்ன பொண்ணு காசு. சரி, நான் வரேன். பரவாயில்ல, நல்லா தான் வியாபாரம் போத்து. வாங்கம்மா, வாங்கக்கா வாங்க. தர்பூசணிமா, தர்பூசணி, பெரிய பெரிய தர்பூசணி, குண்டு குண்டா தர்பூசணி. வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க, வாங்கிட்டு போவீங்க. போனா வராது, திரும்பி கிடைக்காது. வாங்கம்மா வாங்க, நல்லா வெயிலுக்கு நீங்க வச்சு சாப்பிடலாம். என்ன சின்ன பொண்ணே, நீ தான் தர்பூசணி விக்கிறியா? வாசரஜக்கா, ஆமா நான் தான் தர்பூசணி பழம் விக்கிறேன். வாங்க வாங்கிக்கோங்க. வாங்கக்கா, நல்ல தர்பூசணி பழம் வெயிலுக்கு இதமா இருக்கும், ரொம்ப நல்லது. வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் நல்லது. வாங்கக்கா. சின்ன பொண்ணே, நான் தானே கேட்டேன், இருக்கு இல்லன்னா உண்டு, அதுக்கே கத்திட்டு கிடக்க. சரோஜக்கா, இப்படி கத்தனா தான் நல்ல வியாபாரம் ஆகும். எத்தனை பழம் வேணும் சரோஜக்கா? சொல்லுங்க, நான் எடுத்து கொடுக்கேன். சின்ன பொண்ணே இரு, நான் நல்ல பழமா பார்த்து நானே எடுத்துக்கிறேன். சரோஜக்கா, இந்த பழம் எடுத்துக்கிறியா பாரு, நல்லா இருக்குது இந்த பழம், சக்கச்சவேர்னு. இருடி, இவ வேற நொய் நொய்னு சொல்லிட்டு கிடப்பா. ஒரு நிமிஷம் இரு, நானே எடுத்து கொடுக்கேன். இந்த பழம் நல்லா பெருசா வாங்குது, நல்லா பச்சையா வாங்குது, இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணே, நான் இந்த பழத்தை எடுத்துக்கிறேன், வெளிய கொஞ்சம் பார்த்து சொல்லு. அந்த பழம் 200 அக்கா, 200 ரூபா. என்ன 200 ரூபாயா? நான் வீட்டுக்குள்ள கிடக்கும்போது என் காதுல 100 100 தடவை விழுந்துச்சு, இங்க வந்து என்ன 200 200ன்ற? ஏக்கா, அது சின்ன பழம், சின்னதா இருக்கிறதால 100 100ன்னு இருப்பேன். இது பெரிய பழம் இல்லையா, அத 200ன்ற. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இந்த பழம் 100க்கு தான் கொடு. 200 ரூபா பழம் எப்படிக்கா 100 ரூபாய்க்கு கிடைக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ 100 100ன்னு சொல்லவதா நான் 100 எடுத்துட்டு வந்தேன். நீ இப்ப நான் 200 200ன்னு சொல்ற? ஏக்கா, 100 ரூபா பழம் அதுவும் இங்க இருக்குது. இதோ பாருக்கா, இந்த சின்ன பழம் தான் 100 ரூபா பழம். இதை எடுத்துக்க. இந்த பழம் எல்லாம் எங்க குடும்பத்துக்கு கட் ஆகாதடி. எங்க குடும்பம் பெரிய குடும்பம், இந்த பழம் எடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு என்ன நீ கட்டன் ரேட்டா சொல்ற? சரியான அமௌண்ட்டா பார்த்து சொல்லு. என்ன சரோஜாக்கா, தர்பூசணி பழம் வாங்குறீங்களா? வந்துட்டால இழுவ. இதுக்கப்புறமே இழுத்து நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பா. ஆமாடி ராதிகா, தர்பூசணி பழம் வாங்கலாம்னு வந்தா இவனடா 200 ரூபாய்ன்ற இந்த பழத்தை. ஏக்கோ, கடை தெருவுல ஒரு பழம் 50 ரூபாய் 60 ரூபாய்னு விக்கிறாங்க. இவன் என்ன 200 ரூபாய் பழம்னு சொல்லிருக்கா, நீங்களே இங்க வந்து வாங்குறீங்க? சீ போன்னு கிடக்கு. இவன் என்ன 200 ரூபாய்க்கு விக்கிறான், நீங்களும் வாங்கிட்டு கிடக்கீங்க. ஏய் இழுவ, நீ எதுக்கு வந்தியோ? உன் வேலையை பார்த்துட்டு நீ கிளம்பு. வாங்குறவங்க கூட ஏன் நீ எடுத்துட்டு கிடக்க? நீ தான் வாங்கல, வாங்குறவங்களையாவது விட வேண்டியதானே? இது எப்படி? நீ அநியாயமா விப்பேன், நான் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அநியாயத்துக்கு குரல் கொடுப்பேன். ஆமா, இங்க தான் அநியாயம் நடக்குது, நீ வந்து குரல் கொடு. ஏய் இழுவ, நீ பாத்த 50-60க்கு உனக்கு தர்பூசணி பழம் கொடுத்தாங்க. ஆமா, 50-60 தான் கொடுத்தாங்க. போய் சொல்லாத இழுவ, எங்க கொடுத்தாங்க, எப்ப கொடுத்தாங்க சொல்லு. அது வந்து நான் போன வருஷம் வாங்கினேன் 2 பழம் 50-60 தான் கொடுத்து வாங்கியிருந்தேன். பாத்திய சரோஜாக்கா, போன வருஷம் வாங்குச்சான் 50-60 ரூபாய்க்கு 2 பழம். என்னமோ நேத்து வாங்கின மாதிரி வந்து சொல்லுது. அதெல்லாம் நீ நம்பின்னு கிடக்காது. அட பாருங்கடி, நான் கூட உண்மையா நினைச்சுக்கிட்டேன். இங்க பாரு இழுவ, நீ மரியாதை ஓடி போடு சொல்லிட்டு நான் வந்ததுல அதை வியாபாரத்தை நீ கெடுத்துனுக்குற. ஆமா, பொல்லாத வியாபாரத்தை கெடுத்துன்னு இருக்கிற வெளிநாட்டு வியாபாரம் பாரு. எடி ராதிகா, போன வருஷம் வித்த வேலையை இந்த வருஷம் சொன்னா அவ கோபப்பட மாட்டானா? அட போக்கா, உனக்கு நான் படிஞ்சு வந்து பேச வந்தனா நீ என்னையே சொல்லுவ. உன்னை மலி ஏமாலி இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் ஏமாத்தி விற்பாங்க. சரி சின்ன பொண்ணு, அவ பேசண்டெல்லாம் மனசுல வச்சுக்காதே. எனக்கு இந்த பழத்தை கூட நான் வாங்கிட்டு போறேன்.
சரிக்கா நீங்க 100 ரூபாய் கொடுத்துருங்க. எதுக்கு பேச்சு இவ்வளவு தூரம்? நீங்க 100 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பழத்தை எடுத்துன்னு போங்க. சரி சின்ன பொண்ணு சரி இந்தா. பாப்பா எவ்வளவு வெயில் வெளியே தள்ள காட்ட முடியல. அதான் ஆமாக்கா இந்த வெய்ய காயத்துல வெளியே ஏந்து வரவே முடியல. அந்த பொழுது போனாதான் வெளியறவே ஏந்து வர்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த வெயில் டைம் ஆனா கரண்ட் வேற நிறுத்தி போடுறானுங்க. உள்ளவே இருக்க முடியல பாத்துக்கோங்க. ஆமாண்டி அதனாலதான் இந்த மரத்து நிழல்ல வந்து உட்காந்துக்கனே ஏதாச்சும் வேலை இருந்தா அப்படி உட்காந்து செய்யுது. ஏதுக்கு உங்களுக்கு இவ்வளவு புலி கடந்து உச்சி நடக்கிறீங்க? வசந்தி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது பாத்துக்கோ. அங்க டெய்லி காலையில எங்க மாமியா கேள்வி ஓடி போய் உட்காந்துக்கிறா. அதை போய் பொறிக்க வந்து வீட்டுல புளியா சேர்த்து வச்சுக்குது. அதை தான் இப்ப உரிச்சு எடுத்துன்னு இருக்கேன். எங்க வீட்டுல தான் ஒரு மாமியா கேள்வி கிடக்குது. சும்மா என்கிட்ட சண்டை வாங்கி தான் கிடக்கும். ஏக்கா ஆனா உங்களுக்கு இந்த வருஷம் புளி வாங்குறதே மிச்சம் பாத்துக்குங்க. என்ன நிகழ்ச்சியக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாசரஜா வீட்ல 4-5 புளிய மரம் கறந்துச்சு. அததான் எடுத்துட்டு வந்து இங்க தட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்க்கா உங்களுக்கு இந்த டைம்ல இவ்ளோ புளி? சரோஜாக்கா அந்த புளியெல்லாம் அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய புளிய மரம் இருக்குதா. அங்க இருந்து அவங்க மாமியார் கேள்வி பொறிக்க வந்து கொடுத்துக்கிட்டு பாத்துக்க. பத்தியாக்கா நம்ம வீட்லயே தான் இருக்குதுங்களே மாமியாருங்க. நம்ம கிட்ட சண்டை வாங்கிக்கின்னு அவங்க மாமியார பத்தியா இந்த வருஷம் புளிய எப்படியே பெரட்டுருச்சு. ஆமாண்டி என் மாமியாருக்கு ரொம்ப வாய் ஜாஸ்தி. ஆனா 1000 தான் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உஷாராதான் இருக்கும். என்னக்கா இவ்ளோ புளிய வச்சு எங்கனா விக்க போறீங்களா என்ன? அடிப்பொடி இந்த வருஷத்துக்கு இந்த புளி 10 மாயிரனே தெரியல. இதுல நான் எங்க வந்து விக்க போறேன்? அது என்ன எங்க வீட்டு சொந்த மரமா அது? அதுவே எங்க மாமியா கேள்வி ஓசில போய் பொறிக்க வந்துச்சு. வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க வாங்க பாப்பா வாங்க தம்பி வாங்க. வெயிலுக்கு இதமா ஐஸ்கிரீம் கலர் ஐஸ்கிரீம் வெரி ஸ்வீட் ஐஸ்கிரீம். ஒடியாங்கோ வந்து வாங்குங்கோ. வெயிலுக்கு இதமா இருக்குங்கோ. ஏடி சின்ன பொண்ணே புதுசா ஐஸ்கிரீம் கடையெல்லாம் போட்டுட்டு போல. ஆமாக்கா வெயிலுக்கு நல்லா இதமா இருக்கும். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்கக்கா. பால் ஐஸ் கப் ஐஸ் கோல் ஐஸ்னு எல்லாம் கலரா வெரைட்டியா இருக்கு. அட ஐஸ் எப்படியாவது ஐஸ் வாங்கி சாப்பிடணுமே. நம்ம கிட்ட ஒரு பைசா இல்ல. அட ஒரு வேலை பண்ணலாம். நம்ம வாங்கி சாப்பிட்டு இவங்க 2 பேர் தலையில பில்ல கட்டிட்டு போயிடலாம். சரி சின்ன பொண்ணு அதுவும் ஒரு நல்ல வேலை தானே. சரிக்கா வாங்கக்கா. எந்த ஐஸ் வேணும் வந்து பார்த்து கலரா இருக்குது வந்து வாங்கிக்கோங்க. அடிக்கிற வெயில்ல ஐஸ பார்த்தவனே வாங்கி சாப்பிடணும் போலதான் இருக்குது. ஆனா இவளுங்க 2 பேர் பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்களே. வெயிலுக்கு இதமா இருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க. போனா திரும்ப அது பொழுது போனா கேட்டீங்க அது வாங்கோ. சாப்பிட்டு பார்த்தா நல்லா குளுகுளுன்னு இருக்கும். ஐஸ்கிரீம். இவ பாடிக்கினே ஆட்டத்தை பார்த்தா எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. ஏடி சின்ன பொண்ணே ஒரு ஐஸ் எவ்வளவுடி? அன்னைக்குலேக்கா ஐஸா வாங்குறீங்க அப்படியே எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்கக்கா. ஏடி எங்கடி காசு கிடக்குது? நான் எவ்வளவுன்னு தான் கேட்டேன். அதுக்குள்ள நீ கேட்டுருவியே. ஏக்கோ இந்த வேவாத வெயில்ல இந்த மரத்தடியில உட்காந்துட்டு உங்களுக்கு புளியெல்லாம் ஆஞ்சு கொடுத்தேன். அதுக்காகவது ஒரு ஐஸ் வாங்கிட்டாங்க. ஏடி சரோஜா எங்க 2 பேருக்குமே சேர்த்து நீயே வாங்கி கொடுத்துருடி. ஏக்கா என்ன யாரு நினைச்சீங்க? நானே ஒரு கஞ்ச பிசினரி. போய் என்கிட்ட கேக்குறீங்க பத்தியா? எங்கக்கா நான் வீட்ல தானே கிடக்கேன். நம்மளுக்கு எதுக்கு காசுன்னு ஒத்த ரூபா கூட கையில இல்லக்கா. ஏக்கா அன்னைக்குலேக்கா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தானக்கா வாங்கி கொடுங்கக்கா. அடிப்படி போக்கத்தோலே இருந்தா ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடு. இல்லைன்னா வீட்ல போய் 2 ஐஸ் கட்டி எடுத்து சாப்பிடு. ஓசில ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா அதுவும் முடியாது போல இருக்கே. ஏக்கோ என்னக்கா ஐஸ் எடுத்து போட்டுட்டான். அப்புறம் போட்டுட்டுனா உருகி ஊத்திக்க பாத்துக்குங்க. சின்ன பொண்ணே எனக்கு ஒரு கோன் ஐஸ் கொடுத்துரு. அடி பாவி ஏடி சரோஜா இப்பதானடி சுத்தமா காசு இல்லன்னு சொன்னேன். இருக்குக்கா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கதா காசு இருக்கு என்கிட்ட. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. சின்ன பொண்ணே அப்படியே எனக்கு ஒரே ஐஸ்கிரீம் போட்டுடு. வசந்தி ஏன் அங்க விட்டத பார்த்து உட்காந்துருக்க? உனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாமா? வேண்டாம் எனக்கு ஐஸும் வேண்டாம் கீஸும் வேண்டாம். நாங்க ஐஸ் தானே போட்டு வியாபாரம் பண்றோம். கீஸ போட்டு வியாபாரம் பண்றோம். சின்ன பொண்ணே சொல்லுங்க ஆண்டி சொல்லுங்க. ஏடி வளர்ந்து கிட்டவளே என்ன பார்த்தா உனக்கு ஆண்டி மாதிரியா இருக்குது. ஒழுங்கு மரியாதை அக்கான்னு சொல்லு. இல்லைன்னா மூக்கு வாயெல்லாம் உடைச்சு விடுவேன். சொல்லுங்கக்கா சொல்லுங்க. ஏண்டி சின்ன பொண்ணு வசந்தி கிட்ட கையில காசு இல்ல போல. அதாவ வேணான்னு சொல்ற ஐஸ்கிரீம். நீ அவளுக்கு ஒண்ணு சேர்த்து போடு. நான் அவளுக்காக கொடுத்துறேன். நீ இப்ப சொல்லாத லாஸ்ட்டா சொல்லு சரியா? எனக்கு தெரியாதக்கா வசந்தி மேல உங்களுக்கு கொஞ்சம் பாசம். அதான் நீங்க அவளுக்கு வாங்கி தரீங்க. சரி நான் சொல்ல மாட்டேன். அப்புறமா சொல்றேன். வசந்தி இங்க பாருடி. ஏண்டி அந்த பக்கமே திரும்பி கிடக்க? கொஞ்ச நேரம் திரும்பி பாரு. ஏன் என்ன திரும்பி பார்க்க சொல்றீங்க? சீக்கிரமா ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு வாங்க போவோம். இந்த பக்கம் திரும்ப வசந்தி. அட அந்த ஐஸ்கிரீம் போறதையாவது பாரு எப்படி போடுறாங்கன்னு. கொஞ்சம் திரும்பு. என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை? நான் மாட்டு அந்த பக்கம் வயல் காட்ட தானே பாத்துன்னு கிடக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. சரி நீ மாட்டு பாத்துங்கடா. நான் உனக்கு கூப்பிடல. நீ திரும்பி பாரு. ஒரு ஐஸ்கிரீம் கேட்டா வாங்கி கொடுக்கல. ஆனா சும்மா மட்டும் கூப்பிட்டுனே இருக்காங்க. ஏடி சின்ன பொண்ணே வளர்ந்து கேட்டவளே சும்மா நீ மாட்டு நின்று போயிட்டு நிக்கிறியே. ஏதாவது சொல்லிக்கினே பண்ணு. சொல்லிக்கினே பண்ணணுமா? சரி இப்போ நம்ம ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல நம்ம கிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் கலரா வச்சு அமுத்திக்கலாம். சரோஜாக்கா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும்? எனக்கா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காபி கலர், அப்புறம் yellow கலர், அப்புறம் பிங்க் கலர். இந்த 3 கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பொண்ணு. இந்த 3 கலர் சேர்ந்த மாதிரி ஒரு ஐஸ் குடி சின்ன பொண்ணு. சரி அப்படியே பண்ணிடுறேன். ஏக்கோ உங்களுக்கு எந்த கலர்ல ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணு எனக்கு வந்து ப்ளூ கலர் பிங்க் கலர் ரெண்டு சேர்ந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பண்ணி தாடி. 2 கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலரா வாங்கி சாப்பிட போறாங்களா என்ன விட்டு பாரு. உங்க 2 பேருக்கு வயித்தால தான் பிடுங்க போகுது. இப்போ ஐஸ்கிரீம் சூடான சுவையான ஐஸ்கிரீம் ரெடி. வாங்க சாப்பிடுங்க. என்ன சூடான சுவையானவா? இல்ல சில்லுன்னு குளுன்னு ஐஸ்கிரீம் ரெடி. சரி எவ்வளவு ஒரு ஐஸ்கிரீம்? ஒரு ஐஸ்கிரீம் 30 ரூபாய்க்கா. 30 ரூபாய்.
என்னடி சின்ன பொண்ணு 30 ரூபாயா 10 ரூபாய் இல்ல 10 ரூபா ஐஸ் எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற வெயிலுக்கு ஐஸ் விலை 30 ரூபாய். சரி சரி உங்ககிட்ட எப்பவுமே கூடுதலா தானே விப்ப சரி ஒரு ஐஸ கொண்டா நாங்க வசதி அக்கா உங்களுக்கு தான் பிடிங்க. எனக்கா நான் தான் ஐஸ்கிரீமே கேக்கலையே நீங்க கேக்கல ஆனா உங்களுக்கு அன்னக்கிளி அக்கா வாங்கி கொடுக்குறாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் யாரு மச்சான் யாரு மச்சான் அவ ட்ரெண்டிங் எல்லாம் மாத்தி வச்சா இந்தாடி வசதி இந்தா சாப்பிடு உன் கூடவே பொறக்கணும் உன் கூடவே பொறக்கணும் போதுண்டி இந்தா சாப்பிடு இன்னும் ஒரே பாசத்துல உருகி உருகி ஊத்துறீங்க அங்க பாருங்க ஐஸ்கிரீம் எல்லாம் உருகி உருகி ஊத்துது ரொம்ப தேங்க்ஸ் அனகிலியக்கா நீ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆமா ஆமா ஓசில 6 வாங்கி கொடுத்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் சரோஜாக்கா நீங்க வாயை மூடுங்க உங்களுக்கு ஃப்ரெஷ் பத்தி என்ன தெரியும் ஆமாடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது போ சின்ன பொண்ணே எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் போடு இந்தாங்க அக்கா கேட்ச் பிடிச்சுக்கோங்க. சின்ன பொண்ணே ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்குது போ என் ஐஸ்கிரீம் சூப்பரா தான் இருக்கும். ஏன்னா அதுல நான் கோலமாவு கலர் பொடி கலந்தல்ல. என்ன சும்மா விளையாட்டுக்கா விளையாட்டுக்கு.